ஹலோ, வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். மாஸ்டர் சனி பேசுகிறேன். கொஞ்சம் நாளைக்கு இடவு காலத்துக்கு பிறகு நான் இந்த காணொலியை செய்கிறேன். நான் உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சபடி ஒரு வாத்தியார். இந்த துறையில் வரத்துக்கு முன்னே நான் வாத்தியார் துறை தான் இருந்தேன். அந்த தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் சொந்தமாக ஒரு அகாடமி நடத்திக்கிட்டு இருந்தேன்னு நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு. பெண்டமிக் கோவிட்டுக்கு முன்னே. ஸோ எப்படி போனாலும் சுற்றி வந்தாலும் நம்ம மறுபடியும் நம்மளோட எண்ணம் செயல் எல்லாம் அதை சார்ந்து இருக்கிறனால நம்மளுக்கு அந்த எண்ணத்தோடு தான் சேர்ந்து இந்த துறையும் வருகிறது. ஏன்னா இதை செய்ய தான் நம்மளோட இந்த சனித்தராவோட சிகிச்சை வணங்க தான் எல்லாருக்கும். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, என்ன பார்க்கறேன்னா, எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம நாடு முழுதும், உலகம் முழுதும் சொல்லலாம். இந்த உடம்பு முடியாம இருக்கிறது, உங்களுக்கு சிகிச்சை வழங்குறது மூலியமா எவ்வளோ பேர் நன்மை பெறுறாங்க. ஸோ ஏன் நம்ம ஒருத்தரால நம்மளால மலேசியா முழுதும் போய் முடிக்கவும் முடியல, இது உலகம் முழுதும் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைக்கு நம்மளை போல என்ன போல ஒரு என்ன சொல்றோம், ஒரு மாநிலத்திலேயோ இல்லை ஒவ்வொரு தமனே எடுத்துக்கோமே, ஒரு பிரதிநிதி, அதாவது இந்த சிகிச்சை வழங்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியுது, இந்த துறையில இருக்கிற எனக்கு தெரியுது எவ்வளவு பேருக்கு சிகிச்சை தேவைப்படுதுன்னு. பாருங்களேன், சில பேருக்கு இந்த கருவி வாங்குறது மட்டும் பத்தாதுங்க, அது முறையா செய்ய தெரியணும். அவங்க பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி எப்படி செஞ்சா எப்படி அந்த குறைகள், அந்த பிரச்சனைகள் தீர்வடையும்னு ஒரு சிகிச்சை வழங்குறவங்களுக்கு தான் அது தெரியும். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அதுக்கு சார்ந்து அந்த சிகிச்சைகளை வழங்குறோம். ஸோ நான் இந்த துறையிலேயே இருக்கிறனால, நான் முன்ப காலத்துல இந்த எடுகேஷனலிஸ்ட் சொல்லுவாங்க, இந்த படிப்பு சம்பந்தமாவே நான் ஒரு கன்சல்டனா பல வருஷம் என் வாழ்க்கையில நான் ஈடுபட்டிருக்கேன். ஸோ இந்த கன்சல்டன்சி பேஸ்லயே நான் ஒரு அகாடமி வச்சிருக்கேங்க. ஸோ இப்போ என்னோட அகாடமிக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சனித்தரா அகாடமி. இதான் என்னோட அகாடமி. பாருங்களேன், சனித்தரா அகாடமி. ஸோ இந்த சனித்தரா அகாடமியில நம்ம என்ன வழங்குறோம்னா, ஒரு நாள் பயிற்சி. யாரு இந்த கத்துக்க போறீங்களோ உடனே என் கூட கான்டாக்ட் பண்ணி அந்த தேதி, நம்ம மலேசியா முழுதும் இந்த சிகிச்சை வழங்குறோம். ஸோ அந்த தேதி எடுத்து ஒரு நாள் பயிற்சி என்கிட்ட கத்துக்கலாம். அது ஒரு 8 மணி நேரம் ஆகும் அந்த பயிற்சியை கத்துக்கிறதுக்கு. சரிங்களா? அப்புறம் 2வது பயிற்சி என்னன்னா 3 மாசம் செமஸ்டர்னு சொல்லுவோம். சேம் மாதிரி இப்ப காலேஜ் படிக்கிற, கல்லூரி படிக்கிற மாணவிக்கெல்லாம் புரியும் நான் சொல்றது. செமஸ்டர் பேஸ் மாதிரி நம்ம வழங்குறோம். 1 வருஷ கோர்ஸ், 1 வருஷ சிகிச்சை நம்ம பயிற்சி வழங்குறோம். ஸோ இந்த 1 வருஷ சிகிச்சை பயிற்சி எப்படின்னா, 3 மாசம் ஒரு பயிற்சி பழகுவாங்க. அதாவது அந்த பேசிக், இந்த தொழில்நுட்பத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அதாவது தொழில்நுட்பம்னு சொன்னா நிறைய இருக்குதுங்க. ஸோ நான் தமிழ்ல சொன்னா ரொம்ப வழங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் புரிஞ்ச மாதிரியே சொல்றேன், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு. நம்மளோட இதுல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சொல்லுவோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி, ஸ்கேலா எனர்ஜின்னு சொல்லுவோம், தெராஹெர்ட்ஸ் வேவ்னு சொல்லுவோம், குவாண்டம் ஹெர்ட்ஸ் டியூப் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். ஸோ இதுல அந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. இந்த கம்பஷன் மோட்டோல இருந்து அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட்ல இருந்து நிறைய விஷயம் இருக்கு கத்துக்கிறதுக்கு. அதாவது ஒரு சிகிச்சை வழங்குறீங்கன்னா இதுல என்னென்னலாம் உள்ளுக்கு கொண்டிருக்குது அது உள்ளுக்கு வச்சிருக்காங்க. அண்ட் அது மூலியமா எப்படிலாம் அந்த நோயாளி பலன் பெறுறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டா தான் இது மூலியமா சிகிச்சை வழங்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும், சுலபமா இருக்கும். பாருங்களேன். ஸோ அதே சமயத்துல இதே பேசிக், இன்டர்மீடியேட், அட்வான்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ 1 வருஷ காலகட்டத்தில் அவங்க பேசிக் பழகுவாங்க 3 மாசம். அப்புறம் இன்டர்மீடியேட் இன்னும் கொஞ்சம் ஆழமா அதை பத்தி படிப்பாங்க. சரிங்களா? அதாவது 70% வெறும் பிராக்டிக்கல் மட்டும் படிப்பாங்க. அதாவது பிராக்டிக்கல்னா அது எப்படி அந்த பயிற்சி, அந்த சிகிச்சை எப்படி வழங்குறதுன்னு படிப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா தியோரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தியோரி அது கிளாஸ்,
நம்ம இடத்துலயே தான் பழகுவாங்க. எல்லாமே எல்லா வசதியும் நம்ம கிட்ட இங்க இருக்கு. ஸோ அந்த கிளாஸ்ல வந்துட்டு 30% தியோரி பழகுவாங்க. ஸோ அது வந்து ஒரு அது 30% தியோரி 70% ப்ராக்டிக்கல்னு பழகுவாங்க. ஸோ இந்த பேசிக் கிளாஸ், இன்டர்மீடியட் கிளாஸ், அப்புறம் கடைசியா என்ன சொல்றோம்னா அட்வான்ஸ் கிளாஸ் படிச்சு ஃபுல் ப்ராக்டிக்கல்ல போவாங்க. அப்புறம் அந்த ப்ராக்டிக்கல்ல இன்டோர் ப்ராக்டிக்கலும் செய்வாங்க, நம்ம சென்டரோட அவுட்டோர் ப்ராக்டிக்கலும் செய்வாங்க. பாருங்களேன், இந்த கடைசி இது கட்டம் வந்துட்டு அவங்க வந்து இன்னும் ஹையர் லெவல், அட்வான்ஸ் லெவல் போயிடுவாங்க. அதாவது சிகிச்சை எப்படி வழங்குறது, ஹீலிங் வரைக்கும் நம்ம கற்றுக் கொடுப்போம். எப்படி செய்யறது, அதில் வந்து டாபிக்ஸ்லாம் நிறைய இருக்குது பாருங்க. அதை நம்ம கான்டாக்ட் பண்ணி தொடர்பு கொண்டு கேட்குறவங்களுக்கு நம்ம அந்த முழு தகவல் வந்துட்டு அனுப்புவோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து நம்ம கண்ணொலியிலே பார்க்கலாம், இங்கே நம்ம எல்லாம் காமிக்கிறோம். இப்படிதான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு மீட் பண்ணும்போது நம்ம ஃபுல்லாக அது வந்து 4 பகுதி இருக்கும். என்னென்ன கற்றுக்குவாங்க, என்னென்ன தெரிஞ்சுக்குவாங்க, எப்படி அதை சிகிச்சை வழங்குறது, இது எல்லாமே முழுமையாக நம்ம வந்து கற்றுக் கொடுப்போம். இதுதான் இப்போ நம்ம செய்கிறோம் 1 வருஷ காலம். ஸோ இது வந்து எப்படி சொல்லுவோம்னா மாடியுலர் பேஸ்ன்னு சொன்னாக்க அவங்கவுங்க வசதிக்கு தகுந்தாப்புல, அதாவது 18 வயதுக்கு மேல என்ட்ரி ரிக்வயர்மெண்ட் 18 வயதுக்கு மேல, அது எத்தனை வயசானாலும் இருக்கலாம், 70 வயசா கூட இருக்கலாம், படிப்புக்கு வயதே இல்லை. பாருங்களேன், இது வந்து ஒரு அப்ஸ்கில்லிங்னு சொல்றோம். அப்ஸ்கில்லிங் கத்துக்கிறதா இருந்தாங்கன்னா இந்த ஸ்கில்ல வந்து அவங்க எடுத்துக்கலாம். இதுல தியோரி இருக்கு, பிராக்டிக்கலும் இருக்கு. நீங்க ஒரு பிசியோதெரபிஸ்டா இருக்கலாம், ஏற்கனவே வெல்னஸ்ல வந்துட்டு நீங்க ஒரு டிப்ளமா டிகிரி வச்சிருக்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம வழங்குறது வந்துட்டு இதுல வந்து நம்மளுக்கே சென்டருக்கு வேலைக்கு நிறைய பேர் நம்மளுக்கே தேவைப்படுது. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் எடுக்கிறவங்களுக்கு வந்து நம்மளோட இடத்துலயே நம்ம வந்து ப்ராக்டிக்கல் முடிச்சு முழு நேர வேலை வாய்ப்புகள் நம்ம அது ஆஃபர் பண்றோம், வழங்குறோம். ஸோ இதுல வந்து பேசிக் சேலரியே நல்ல ஒரு தொகை 3000 5000 உள்ளி வரைக்கும் வரும். மற்ற வெல்னஸ் சென்டர்லயும் இப்போ நீங்க கத்துக்கிறது போயிட்டு நீங்க வேலை செய்யலாம். வெளியிலயும் உங்க ஹோம் டவுன்ல கூட நீங்க போய் வேலை செய்யலாம். மறுபடியும் அங்க உள்ள வெல்னஸ் சென்டர்ஸ்ல கூட நீங்க வந்து வேலை வாய்ப்புகள் கேட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல நீங்க ஒரு என்டர்பிரினர் ஆகணுமா, நீங்க ஒரு தொழில் அதிபர் ஆகணுமா, ஒரு பிசினஸ் செய்யணுமா, அதுக்கும் நம்ம வந்துட்டு பேக்கேஜஸ் வச்சிருக்கோம். அதாவது சிறு அளவும் இருக்கு. நம்மளோட பிரான்சைஸ் செஞ்சு ஒரு தெரபிஸ்டா நீங்க என்னென்ன செய்யணும் அது மாதிரி கூட நம்ம வழங்குறோம். அதே சமயத்துல நீங்க ஒரு வெல்னஸ் சென்டர் திறந்து நடத்த போறீங்களா, அதுவும் எப்படி செய்யறதுன்னு முழுமையா எல்லா A to Z நீங்க வெல்னஸ் சென்டருக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன கருவி தேவையோ முழு ஃபுல் ரேஞ்ச் நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா, அதுவும் நம்ம வழங்குறோம். அந்த இதுவும் அதே சமயத்துல எங்களோட சேர்ந்து நீங்க தெரபிஸ்ட், ஏன்னா எங்களுக்கு வந்து அன்றாடம் வாரம் நம்மளுக்கு வந்துட்டு பேஷண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் மொபைல் தெரபிஸ்ட் ஆகலாம். மொபைல் தெரபிஸ்ட் நீங்க எங்க இருந்தாலும் சரி, சாம்பான்ல இருந்தாலும் சரி, நீங்க ஜோர்ல இருந்தாலும் சரி, பினாங்கில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் நம்ம வந்து எங்களுக்கு வர அந்த கஸ்டமர்ஸ் பேஷண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட கொடுத்து நீங்க மொபைல் தெரபிஸ்ட் ஆகலாம். இதெல்லாம் வருமானம்ங்க, நல்ல வருமானம். குறைஞ்ச வருமானம் ஒரு நாளைக்கு 300 500 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு துறை இது பாருங்களேன். ஸோ அதோட சேர்ந்து யாருக்கு வந்து இந்த சேவை செய்ய ரொம்ப ஆசையோ நம்ம துறைக்கு வர நான் ரொம்ப வேண்டி கூப்பிட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு சேவை சார்ந்த ஒரு பாதை. ஸோ அதில் தான் நான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து நிறைய பிளெஸிங்ஸ் உண்டு பாருங்களேன். ஸோ இது வந்து அப்ஸ்கில்லிங்காகவும் எடுத்துக்கலாம். யாரு வந்து குவாலிஃபிகேஷனே இல்லை, SPM படித்த மாணவர்கள் படித்து முடித்த மாணவர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல, வாங்க 1 வருஷம் எங்களோட இந்த கோர்ஸ் நடத்துறேன். கோர்ஸை வந்து நீங்க ஜாயின் பண்ணி எல்லா பயிற்சியும் கத்துக்குங்க. உங்களுக்கு வாய்ப்பு வந்து நீங்க தேட தேவையில்லை, ரெடியா நாங்களே உங்களுக்கு கொடுப்போம். ரெடியா இருக்கு. எங்களுக்கே நிறைய பேர் தேவைப்படுறாங்க மலேசியா முழுதும் இந்த இதை நடத்துறதுக்கு. நாங்களே உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் கொடுப்போம். ஏன்னா இதில் நாங்கள் செஞ்ச பிறகு நாங்கள் பார்க்கறது தான் நாங்கள் வந்து ஃபுல்லா இந்த அகாடமியே நாங்கள் வந்துட்டு ஆரம்பிச்சு செய்யறோம். ஏன்னா அவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க, அவ்வளோ பேருக்கு வந்து உடம்பு முடியாம இருக்காங்க. மலேசியால ஸ்ட்ரோக் பெர்சன்டேஜ் எடுத்தாலே பயந்துரும். இங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. அது வெறும் தமிழவங்க மட்டும்தான் சொல்றேன். இன்னும் மற்ற இனத்தை சேர்ந்த சீனர்கள், மலாயக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க பாருங்களேன். இதே காணொலி நான் இதே காணொலி வந்து நான் ஆங்கிலத்திலும் செய்வேன், இதே காணொலியை மலாயிலையும் செய்வேன் நான். அப்போதான் இது போய் எல்லாருக்கும் சேரும். ஏன்னா இது வந்து நோய்ன்றது எல்லா இனத்தை சேர்ந்தவர்களுக்கும் உண்டு. ஸோ இது போய் எல்லாருக்கும் சேரணும். ஏன்னா நாங்க பார்த்ததுல அளவில்லாத
அளவுக்கு இந்த சிகிச்சை வணங்கிக்கிட்டே இருக்கலாம். இது முடிகிற ஒரு துறை இல்லை, இது தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம வழிகாட்ட வேண்டும், எப்படி சாப்பிட்றது, எப்படி உடற்பயிற்சி ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உணவுனாலேயே ரொம்ப பேருக்கு உடம்புல இந்த மெயின் 3 கில்லர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது பிரஷர், ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், டயபெட்டிக், கொலஸ்ட்ரால். இது 3 எப்படி சாப்பாட்டிலேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த பயிற்சி மூலியமா, இந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா பாடியை திரும்ப ரிவர்ஸ் பண்ணலான்னு நம்ம காட்டலாம். ஸோ இந்த 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 மிஷன், இந்த 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 சேவை உலகம் முழுதும் பரவணும். நம்மளோட கத்துக்கிற பிள்ளைங்க, மாணவர்களுக்கு எல்லோருக்கும் போய் சேர்த்து எவ்வளோ பேரை நம்மளால உதவி செய்து காப்பாற்றி அவங்களுக்கு இந்த பிரச்சனை கூட போகாம இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ செய்ய முடியுமோ நம்ம செய்யணுங்க. அதான் என் எண்ணம். இந்த கால் இழக்கிறவங்களுக்கே இந்த கால் விரல், இந்த கால் பகுதி எல்லாமே இந்த இனிப்பு நீர்னால இழக்கிறவங்களே எவ்வளோ பேருக்கு நம்ம காப்பாற்ற முடிஞ்சிச்சு தெரியுங்களா, இந்த சிகிச்சை மூலியமா. ஸோ இது நான் என்னோட முடியக்கூடாது, நிறைய பேருக்கு இந்த சிகிச்சை தேவை. இப்போ படிக்கிற மாணவி யாருக்கு இந்த சேவை சார்ந்த வேலை, தொழில் விரும்புறீங்களோ வாங்க. நாங்க எல்லா பயிற்சியும் வச்சிருக்கோம். ஒரு ஃபுல் கோர்ஸ் நீங்க படிக்கலாம். அதுல எங்களோட படிச்சு இப்ப வசதி இல்லாதவங்க பிள்ளைங்களுக்கு எங்களோடயே படிச்சு எங்ககிட்டயே கான்ட்ராக்ட் கொடுப்போம். எங்ககிட்டயே வேலை செஞ்சுட்டு எங்களோடயே ஃபுல்லாவும் வேலை செய்யலாம், இல்ல வெளியில போய் கூட வேலை செய்யலாம், இல்ல சொந்த பிசினஸ் கூட வேலை செய்யலாம். அதாவது இந்த ஃபீஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த ஃபீஸ் அறவே இல்லாம எங்ககிட்டயே கூட படிச்சு எங்ககிட்டயே கூட ஒரு கான்ட்ராக்ட்ல வேலை செஞ்சுட்டு அப்புறம் நீங்க வாழ்க்கையை முடிவு பண்ணிக்கலாம். பலவிதமான ஆஃபர் வச்சிருக்கோம், சரிங்களா? பலவிதமான ஆஃபர் வச்சிருக்கோம். ஸோ யாருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, எங்களை பாருங்க, நாங்க முழு விளக்கம் உங்களுக்கு கொடுப்போம், சரிங்களா? இதுதான் நம்மளோட லேட்டஸ்ட் ஆஃபர், சனி தெரா அகாடமி, சரிங்களா? சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.